மாநில அமைச்சரை பார்த்து எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். பேசியதை உடனடியாக திரும்ப பெறுங்கள். ஜெயலலிதா பத்தி கொச்சையா பேசின வார்த்தைகளை சபை குறிப்பிலிருந்து நீக்கினார். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஜெயசிட்டி பிரபாகர் வந்து செங்கோட்டையன், ஆரடியார், அதவர்ஜுனாவுக்கெல்லாம் அவர் வந்து எச்சரிக்கை விடுப்பது என்பது வந்து ஒரு உண்மையிலேயே நடுநிலைத்தன்மையுடன் தான் சபாநாயகர் நடந்து கொள்கிறார் இப்போதைக்கு என்று நாம் பார்க்க வேண்டும். ரெண்டாவது, எதிர்கட்சிகளுக்கும் முழு வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெய்லியெல்லாம் எவ்வளவு நேரம் பேசியிருக்காரு. அப்ப எதுக்காக முதல் உரை கண்ணி உரை அவர் என்ன பேசுறாங்கன்னு கேளுங்களேன். ஒன்றும் அதுதானே சபைக்கு உங்களை நாங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறோம். திமுக வாக்களித்தவர்கள் கூட திமுக இன்னைக்கு வாக் அவுட் பண்ணதை ஏத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு, முதல் முறையா முதலமைச்சர் ஆயிருக்காரு. முதல் உரை அவரு யாரை பத்தியும் பேசல, அது தப்பா ஒன்றும் பேசல. யாரை பத்தியும் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம், டீசெண்டா தான் அவர் பேசுறாரு. இந்த முதல் உரைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய கண்டிப்பா அவர் கொடுக்கணும். அது வந்து ஒரு சட்டம் கிடையாது, ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டீசன்சி அது. அது கூட இல்லாம நீங்க எதுக்காக நீங்க வாக் அவுட் பண்ணீங்க சொல்லுங்க. ஒரு சிங்கிள் ரீசன் என்ன? பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்க. உங்களுக்கு டர்ன் வரும்போது மறுத்து பேசுங்க. எந்த பார்ட்டி ஃபண்டுன்னு முதலமைச்சர் நியாயப்படுத்தணும், தெளிவுபடுத்தணும். 19 பார்ட்டி ஃபண்டுன்னு பேசி தப்பிச்சு போயிடக்கூடாது. கட்சி பேரை சொல்லணும். நீங்க கேளுங்க, சபையில இருந்துட்டு கேளுங்க. ஏன் வந்து சபையில இருந்து வாக் அவுட் பண்ணல? வாக் அவுட் பண்ற அளவுக்கு பெரிய தப்பு எதுவும் நடக்கல. வாக் அவுட்ன்றது கடைசி ஆயுதம். என்னன்னா உங்களுக்கு உங்க வாக் அவுட் பண்றது நியூஸா வரணும். ரெண்டாவது, அவர் ஸ்டாலினை மறைமுகமா தான் அட்டாக் பண்றாரு. அது பண்ணுவாரு. படத்தூர்ல நான் 5 நிமிஷம் கூட பேசல, என்ன ஆச்சு முடிவுன்றாரு. அது குத்துது. அது சொன்னாலும் சொல்லாட்டி அதான உண்மை. அப்புறம் நீங்க ரொம்ப பேசுனதால தான் அவர் குட்டி கதைக்கு போறாரு. ஒரு பெரியவர் வந்து வானத்தை நோக்கி ஒரு ப்ரொவோக் பண்ற மாதிரி ஒரு சிஎம் பேசுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு ப்ரொவோக் பண்ணுவாரு. ப்ரொவோக் பண்றதுதான் பாலிடிக்ஸ். எந்த மாதிரியான ப்ரொவோகேஷன், தனி மனித தாக்குதல் ஆபாசமா இருக்குன்னா அதை ஏத்துக்க முடியாது. பொலிட்டிக்கலா பேசுறதை நீ ஏத்துக்கிட்டு தான். படத்தூர்ல ஸ்டாலின் தோத்தது உண்மை. நான் 5 நிமிஷம் பேசுறதுக்கு இது ரெடி ஆச்சுன்னு சொல்றது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அதை வைக்க கூடாதா? அதை தாராளமா வைக்கலாம். பொலிட்டிக்கல் ப்ரொவோகேஷன் ப்ரொவோக் பண்ணுவாங்க. ஆமா, ப்ரொவோக் தான் பண்ணுவாங்க. பர்சனலைஸ்ட் அட்டாக், தனி மனித விஷயம்னா அது நம்ம அனுமதிக்க கூடாது. இங்க ஒன்றும் அப்படி இல்லையா? ஸ்டாலின் குளத்தூர்ல தோத்தாருன்னு சொல்றதும், ஸ்டாலினே தோத்தாரு, நீங்க என்ன ரொம்ப வீராவேசமா இங்க வந்து பேசுறீங்கன்னு பேசுறதும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். நான் 5 நிமிஷம் பேசினதுக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்றது ஒரு 100% அது பொலிட்டிக்கல் ஒப்பீனியன். அதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாரா? இது இவங்க சொல்றதை பார்த்தா ஸ்டாலின் தோக்கவே இல்லை. அப்படித்தானே சத்யராஜ் வைரமுத்தரம்பையா பேசுறாங்க. தோக்கவே இல்லை சார், தோக்க கூடாது. இல்ல, அடுத்த ஸ்டேஜ் தோக்கல். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். சில பத்திரிகையாளர்கள், சில எழுத்தாளர்கள்லாம் முகநூல்ல எழுதுறாங்களா, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் முதலமைச்சர். இது என்ன எதுல இருந்து வருதுன்னா, தனிப்பட்ட முறையில ஆதாயங்களை அனுபவிச்சு பெற்ற வெள்ளி காசுகளுக்காக பேசக்கூடிய பேச்சு இது. ஆகவே சபையில போய் வந்து நீங்க வந்து நான் 5 நிமிஷம் பேசுனது என்ன ஆச்சு பாத்தியான்றது நியாயமான சார்ஜ். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் சார்ஜ். அது வெற்றியின் பேச்சு, வெற்றியிலிருந்து வரக்கூடிய பேச்சு, இருமாப்பிலிருந்து வரக்கூடிய பேச்சு. அதுதான் பாலிடிக்ஸ். அது சொல்லக்கூடாதா? பூனை கண்டம் பூனிங்கன்னா போல இரண்டுமா? எதுக்கு நீங்க வெளிநடப்பு பண்றீங்க? உங்களுக்கான முழு நேரம் கூட அதுதான் நான் வந்து சொன்னேன். சேரப்பட்டி முத்தைய மாதிரியான சபாநாயகரோ அல்லது அதுக்கு பிறகு வந்து அவங்க மாதிரியோ இல்லை. இவர் ரொம்ப டீசெண்டான சபாநாயகராக தான் இருக்காரு. எல்லாருக்கும் அனுமதி கொடுக்குறாரு, சொந்த கட்சிக்காரங்களையே திருத்துறாரு. அப்புறம் நீங்க அது பேசாம சபையில இருந்து வெளிநடப்பு பண்ணீங்கன்னா அது எந்த விதங்க? இன்னொரு பக்கம் தேசிய கீதம் பாடுறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இந்த இதுல இருக்கு. தமிழ்தாய் வாழ்த்து பாடினதுக்கு பிறகுதான் தேசிய கீதம் பாடுறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப தெளிவானது. முதல்ல அவங்க பண்ணிருக்கணும். விஜய் கட்சிக்காரங்க விஜயம் வந்து அன்னைக்கே இதை பேசிடலாம். 5 நாள் ஊரை போட்டு செய்யறாங்க. ஆகஸ்ட் 21 சபாநாயகர் கருணாநிதி புகைப்படத்தை திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறதுக்கு வந்து அன்றைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வரும்போது முதல்ல தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து, அப்புறம் தான் தேசிய கீதம். அது ஜனாதிபதி புரோட்டோகால் என்ன கதையா இருந்து ஜனாதிபதி அதுதான் கவர்னர்கள் அதே தான். அதை மாத்திட்டாங்க. நீங்க உங்களுக்கு ஓணுன்னா ஜனாதிபதி இது வரைக்கும் பண்ணதே இல்லைன்னு அழந்தீங்கல்ல, இப்ப என்ன அழகுறீங்க? இல்ல, அது கூட உங்களுக்கு தெரியல. ஜனாதிபதியோட புரோட்டோகால் அது வேறன்றது கூட உங்களுக்கு ஒரு முதலமைச்சருக்கு தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வெளியே வந்து ஒரு பிரச்சனை சொல்றேன். இதுதான் நான் சொல்றேன். இதே ஜனாதிபதி புரோட்டோகால் விஜய் ஆட்சியில தமிழ்நாட்டுல நடந்திருதுன்னா அப்ப இவங்க இதே பெருந்தன்மையோட பேச மாட்டாங்க. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்றதுதான். இவங்களுக்கு ஓணுனா எதை வேணா திரும்பி பேசுவாங்க. ஏன் ஆர்லேக்கர் பதவி ஏற்றும் போது ராஜ்பவன்ல பிப்ரவரி மாசம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது முதல்ல வந்தே மாதிரம், அப்புறம் தேசிய கீதம், அப்புறம் தான் தமிழ் தாய் வாழ்த்து. புதிய நீதிபதி, தலைமை நீதிபதி பதவி அதேதான் நடந்தது. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து தமிழக சட்டமன்றத்துல முதல்ல ஒலிக்குது. தேசிய கீதம் எத்தனை தடவை ஒலிச்சா உனக்கு என்ன? ஏன் 2 தடவை ஒலிக்கூடாதா? அது ஒரு தப்பு இல்ல. ஏன் 3 தடவை தமிழ் தாய் வாழ்த்து பாடலாமே? அதுக்கு நீங்க வந்து கேட்கலாமே அவர்கிட்ட. ஏடா கூடமா பேச வேண்டியதுன்னா எப்படி வேணா பேசிட்டே போலாம். இந்த வடிவேலு காமெடியில வரும்ல, திரும்ப திரும்ப பேசு அது சொல்லிதான் பாரு. அந்த மாதிரி
உங்களால இந்த தோல்வியை ஜீரணிக்க முடியல. யார திமுகவால பிரச்சனையோட மூல வேர் கடந்த காலங்களில் எவ்வளவு தோல்வி அடைஞ்சப்ப கலைஞரால தோல்வியை ஏற்றுக்க முடிஞ்சது, அவரால் நார்மல் பாலிடிக்ஸ் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு ஸ்டாலினாலையும் திமுகவாலையும் இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண விடாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு பாக்குறீங்க. அதனாலதான் மாத்தி மாத்தி பேசுறீங்க. இன்னைக்கு முரசொலியில சண்முகத்துக்கு எதிராக வந்து எதுக்கு அவ்வளவு கடுமையான தலையணா அது பாகம் 1ன்னு போட்டு எழுதுறீங்க. சண்முகம் ஒண்ணு தனிப்பட்ட முறையில திமுக ஸ்டாலின் முடிவு எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. அவர் கட்சியோட முடிவு. உங்களுக்கு தைரியம் இருந்தா சிபிஎம் திட்டு, எதுக்கு வந்து சமூகத்தை தனிப்பட்ட முறையில திட்டுறீங்க? தனி மனிதர்கள் முடிவு எடுக்கக்கூடிய கட்சிகள் அல்ல அது. ஜோதிபாசு பிரதம மந்திரி ஆகணும்னு சொன்னப்ப ஜோதிபாசுக்கும் அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் ஹரிகிருஷ்ணன் சிங் சுர்ஜித்துக்கும் விருப்பம் இருந்தப்ப கூட வந்து அவங்களோட பொதுக்குழுவும் பொதுக்குழுவும் அதை அவங்களோட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அதை நிராகரிச்சது. அப்படிப்பட்ட கட்சிகள் தனி மனிதர்களுக்கு அங்க எந்த ரோலுமே கிடையாது. கூட்டு முடிவு தான் அது. அதிமுக ஆதரவுல இருக்க இந்த மந்திரி சபையை ஆதரிப்பது வெட்கமாக இல்லையா? சண்முகத்துக்கும் சிவி சண்முகத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு முரசொலியில தலையங்க எழுதுறீங்க. நீங்க மார்க்சிஸ்ட் பார்ட்டி எடுத்தது எழுதிருந்தீங்கன்னா அதுல ஒரு 10% நியாயம் உண்டு, குறைஞ்சபட்ச நியாயம் உண்டு. ஏன்னா சண்முகம் தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது. பேபி கூட தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்க முடியாது. இது திமுக நல்லா தெரியும். தெரிஞ்சு எதுக்கு அட்டாக் பண்றீங்க அவரை? இந்த தனி மனித தாக்குதல் ஏன்? அதுவுமே சட்டமன்றத்துல ஒரு விவாத பொருளாச்சு. முதலமைச்சர் அதையும் வந்து சொல்லியிருந்தாரு. பார்த்தா அவங்க வந்து நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம், நீங்க ஒண்ணு அனுப்பிச்சு வைக்கல. அவங்க வந்து மக்கள் ஆதரவால இந்த கவர்மெண்ட் நிக்குது, உங்க ஆதரவுல ஒண்ணு நிக்கல. இப்ப இன்னைக்கு ஆராசா வந்து ஏதோ பொதுக்கூட்டத்துல பேசினாருன்னு சொன்னீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நாங்க அனுப்பி வச்சதுனாலதான் வந்து அவங்களை நீங்க வந்து அமைச்சராக்கி இருக்கீங்க, எங்களுடைய இதுலதான் வந்து வந்திருக்கு, உங்களுக்கும் வெக்கம் இல்ல, அமைச்சரவையில பங்கேற்ற அவங்களுக்கும் வெக்கம் இல்ல அப்படின்ற ஒரு அதாவது ஆபாச பேச்சுக்களுக்கு களஞ்சியம் ஆராசா. அவர் எடப்பாடியோட அம்மாவை பத்தி தாயாரை பத்தி 21ல என்ன பேசினாலும் தெரியும். இப்பயும் அவர் என்னெல்லாம் சமீப நாட்களா பேசுறாருன்னு தெரியும். இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்க தலைவர்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்கு இவங்க இப்படிப்பட்ட ஆபாச பேச்சுகளை உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். கூட்டணி கட்சியில் எதிர்த்து எதுக்காக வந்து ஐயுஎம்எல் காதல் மொழியை பத்தி எழுதினாங்க, ராகுல் காந்தியை பத்தி மிக கடுமையான 2 தலையங்கம், இன்னைக்கு சண்முகத்தை பத்தி. ஏன்னா தனி மரமா ஒற்றை மரமா நிக்குது இன்னைக்கு திமுக. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னா, RS பாரதி அறிவாலயத்துல உட்காந்து பேட்டு கொடுக்குறாரு. ஆராசா பாஷையில சொன்னா இதை விட வெட்கப்பட்ட அரசியல் ஏதாவது இருக்க முடியுமா? ஒரு பக்கம் RS பாரதி அதிமுகவும் திமுகவும் சேர்றதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. பங்காளி கட்சிகள் தான் பங்காளிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆராசா வந்து சேர்த்தவனுக்கு வக்கம் இல்லை, சேர்த்தவனுக்கு வக்கம் இல்லைன்றாரு. என்ன முரண்பாடு இது? அதிமுக ஆதரவுல இருக்க அந்த அரசு ஆதரிக்கிறது வெட்கமா இல்லையான்னு முரசொலி தலையங்கம். ஏங்க 2 நாளைக்கு முன்னாலதான் உங்க RS பாரதி அமைப்பு செயலாளர் அறிவாலயத்தை உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு, அதிமுகவோட சேர்ந்தா என்ன தப்புன்னு. எதுக்காக இந்த முரண்பாடு? ஒன்னே ஒண்ணுதான். ஆராசா பேசுறது, முரசொலியோட கட்டுரைகள், RS பாரதியோட பேச்சு எல்லாம் ஒண்ணுதான் சார். தோல்வியிலிருந்து அவர்கள் இன்னமும் மீளவில்லை. இந்த தோல்வியை அவர்களால் இன்னமும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் வந்து அவர்கள் இதுவரை எவ்வளவோ தோல்விகளை பார்த்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தோல்வியிலிருந்து மனம் மீள மறுக்கிறது. அதனால்தான் தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறது.